8ஆம் வகுப்பு உயிரியல் பாட வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருப்பது உயிரினங்களின் ஒருங்கமைவு அப்படிங்கிற 18வது பாடம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த உயிரியல் பாடங்களில் இருந்த ஒரு அடிப்படை கருத்துக்களை ஒரு தடவை திரும்ப பார்த்துட்டு நம்ம இதை தொடரலாம். பொதுவாக அனைத்து உயிரினங்களும் அடிப்படை அலகான செல்களால் ஆக்கப்பட்டவை. உயிரினங்களின் அடிப்படை அலகு செல். பருப்பொருட்களின் அடிப்படை அலகு அணு. சேர்மங்களின் அடிப்படை அலகு மூலக்கூறு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சயின்ஸில் முக்கியமான ஒரு அடிப்படைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவை இவைகள். அடுத்தது செல்களில் உள்ள 2 வகை, ப்ரோகேரியோட்டு, யூகேரியோட்டு அப்படின்ட்டு 2. ப்ரோகேரியோட்டு அப்படின்னா அதில் தெளிவான உட்கரு இருக்காது. யூகேரியோட் அப்படிங்கிறவை தெளிவான உட்கரு உள்ளவை. ப்ரோகேரியோட்டுகளுக்கு உதாரணம் பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா. அவ்வளோதான். ப்ரோகேரியோட்டுக்கு உதாரணம் பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிற உயிரினங்கள். அவ்வளோதான். மீதி இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் யூகேரியோட்டுகள். விலங்கினங்களில் மிகச்சிறியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாக்டீரியா. மிகப்பெரியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீலத்திமிங்கலம். தாவரங்களில் மிகச்சிறியது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பாக்டீரியா தான். மிகப்பெரியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருவித்தலை தாவரங்கள், அதாவது நெல், புல் போன்றவை. அவை தான் மிகப்பெரியது. அளவில் இல்லை, டெவலப்மெண்ட்டில், அந்த செல்லுடைய வடிவமைப்பிலையும் அதனுடைய ஒருங்கிணைப்பிலையும் மிகப்பெரியது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒருவித்தலை தாவரங்கள். இவைகளெல்லாம் அடிப்படைகள். அப்புறம் செல்களை வச்சு நம்ம உயிரினங்களை பிரிக்கும்போது ஒரு செல் உயிரினங்கள், பல செல் உயிரினங்கள்னு 2ஆக பிரிக்கிறோம். இதுவும் ஒரு அடிப்படை. இப்போ நம்ம பாடக்கருத்துக்களை பார்க்கலாம். செல் என்பது அமைப்பு மற்றும் செயல் அலகு என கருதப்படுவதால் உயிரினங்களுடைய கட்டுமான அலகுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றிய படிக்கக்கூடிய பாடப்பிரிவுக்கு பேர் செல் பயாலஜி, அல்லது தமிழில் செல் உயிரியல், அல்லது சைட்டோபிளாசத்தை மையமாக கொண்டிருக்கிறதுனால அதுக்கு சைட்டாலஜி அப்படின்னு பேரும் உண்டு. செல் பயாலஜி அல்லது சைட்டாலஜி, தமிழில் செல் உயிரியல். தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் காமனாக உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உட்கரு, சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உறுப்புகள், எண்டோபிளாச வலைப்பின்னல், அதில் சொரசொரப்பானதுன்னு இருக்குது, வளவளப்பானதுன்னு இருக்குது, செல் சவ்வு. இதெல்லாம் இந்த 2க்கும் பொதுவாக காணப்படக்கூடியது. இவைகளை நம்ம செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு அழைக்கிறோம். இவைகளை செல் நுண்ணுறுப்புகள் என்று அழைக்கிறோம். மனித உடலில் மிகச்சிறிய செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரத்த சிவப்பணுக்கள். இதோடைய விட்டம் 7 மைக்ரான் மட்டும். அதெல்லாம் வச்சுக்கோங்க. பாக்டீரியா செல்லினுடைய அளவு 1 to 2 தான். மொத்த உயிரினமே 1 to 2 தான், மைக்ரான் தான் இருக்கும். மனித உடலை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறிய செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது இரத்த சிவப்பணுக்கள். அதோட விட்டம் வட்டமாக இருக்கிறதுனால அதுக்கு விட்டம் அளவிடலாம். விட்டம் 7 மைக்ரான். இருக்கிறதுலே மிக நீண்ட செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 90 முதல் 100 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளம் உடைய நரம்பு செல். அது ஒரே செல் தான். 90 முதல் 100 சென்டிமீட்டர் வரை நீளம் கொண்ட நரம்பு செல் அப்படிங்கிறது மனித உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல். அடுத்த கொஞ்சம் பெருசு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனித உடலில் இருக்கக்கூடிய அண்ட செல் அப்படிங்கிறது, பெண்களில் இருக்கக்கூடிய அண்ட செல் அப்படிங்கிறது 100 மைக்ரான் அளவு உடையது. உயிரினங்களினுடைய உடலானது ஒரு ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் இணைந்து சைகோட் அப்படிங்கிற கருமுட்டையாக உருவாகும். அது ஒற்றை செல் தான். அந்த கருமுட்டை அப்படிங்கிறது ஒற்றை செல். அந்த ஒரு முட்டையிலிருந்து தான், ஒரு ஒற்றை செல்லிலிருந்து தான் பல செல் அளவு கொண்ட மிகப்பெரிய உருவம் உருவாகிறது. இந்த பல செல் உருவாக்கத்திற்கு பேர் மைட்டாசிஸ் அப்படின்னு பேர். செல் பிரிதல், மைட்டாசிஸ் அப்படின்னு பேர். அப்படி பார்க்கும்போது நம்ம செல்லை கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். கோழி முட்டை ஒரு செல் தான். அப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய செல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நெருப்பு கோழியின் முட்டை மிகப்பெரிய செல். உயிரினங்களில் மிகப்பெரிய செல் அப்படின்னு சொன்னால் அது இதுதான், நெருப்பு கோழியினுடைய முட்டை. செல்கள் எல்லாம் ஒன்றா கூடிச்சுன்னா அதுக்கு பேர் திசு. அடிப்படை அலகு செல். செல்லெல்லாம் ஒன்றா கூடிச்சுன்னா அதுக்கு பேர்
திசு. இந்த திசுக்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா 2 வகையில் உருவாகலாம். ஒரே மாதிரியான செல்கள் ஒருங்கிணைந்து உருவாகக்கூடியது எளிய திசுக்கள் அப்படின்னு பேர். பல்வேறு வகையான செல்கள் ஒன்றாக சேர்ந்து உருவாச்சுன்னா அது கூட்டு திசுக்கள். அதாவது ஒரே கட்சி ஆட்சி முறை, இன்னொன்று வந்து கூட்டணி ஆட்சி முறைன்னு சொல்கிறோம்ல, அதே போல் எளிய திசுக்கள், கூட்டு திசுக்கள். ஒரே மாதிரியான செல்கள் சேர்ந்துன்னா எளிய திசுக்கள், பல்வேறு வகையான திசுக்கள் சேர்ந்துன்னா கூட்டு திசுக்கள். அது எப்படிங்க சார் பல்வேறு வகையான திசுக்கள் சேரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து எலும்பு மண்டலத்தை எடுத்துக்கிறோம். எலும்பு திசுவும் இருக்கும், தசை திசுவும் இருக்கும், இரத்த திசுவும் இருக்கும், நரம்பு திசுவும் இருக்கும். அப்போ இதெல்லாம் என்னது சேர்ந்து கூட்டு திசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். விலங்கியலை பொறுத்த வரைக்கும் அடிப்படை திசுக்கள் அப்படின்றது 4 வகை தான். இணைப்பு திசு, எபித்தீலிய திசு, தசை திசு, நரம்பு திசு. இந்த 4ம் இணைப்பு திசு, எபித்தீலிய திசு, தசை திசு, நரம்பு திசு. இது பொறுத்துகளை கேட்கப்படலாம். இதனுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடை பொறுத்த வரைக்கும் இணைப்பு திசுங்கிறது உங்களுக்கே புரியும். பல்வேறு அமைப்புகளை இணைக்கும் திசுக்கள் இணைப்பு திசுக்கள் அல்லது தாங்கு திசுக்கள்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. எபித்தீலிய திசுனா எப்பினா மேலேன்னு அர்த்தம். எப்பினா மேலே, எண்டோனா கீழே. எப்பி அப்படின்னா எபித்தீலிய திசு அப்படின்னா பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய நம்ம தோல் திசு தான். நம்ம பாதுகாப்பாக மூடி இருக்கக்கூடிய திசுக்களுக்கு என்ன பேர்? எபித்தீலிய திசுன்னு பேர். தசை திசு அப்படிங்கிறது வந்து சுருங்கி விரியக்கூடிய இடப்பெயர்ச்சிக்கான திசுக்கள் வந்து தசை திசுக்கள். அடுத்தது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய கடத்தக்கூடிய திசுக்களுக்கு பேர் நரம்பு திசுக்கள். இந்த 4 திசுக்கள் தான் இணைப்பு, எபித்தீலியம், தசை, நரம்பு. நமது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உதாரணம் அப்படிங்கிறது வந்து குடல் பகுதியை கொடுத்துருக்குறாங்க. குடலில் உட்புறச்சுவரில் எபித்தீலிய திசு இருக்கும் பாதுகாப்புக்காக. இந்த திசுக்கள் வந்து நொதிகளை சுரக்கும், ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும், இதெல்லாம் இந்த வேலையை செய்யுது எபித்தீலிய திசு. அந்த தசை அடுக்குகளால் மூடப்பட்டிருக்கும் இந்த எபித்தீலிய திசு. இந்த உணவுக்குள் வந்து அலை இயக்கத்தின் மூலமாக, அதாவது பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். பெரிஸ்டாலிட்டிக் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாம்பு மாதிரி சுருங்கி விரிஞ்சு போகக்கூடிய மூமெண்ட்டுக்கு பேர் வந்து அலை இயக்கம். அது மாதிரி இப்போ கீழ் நோக்கி நகர்த்துவதற்கு தசை திசு பயன்படுகிறது. அப்போ பாருங்கள், எபித்தீலிய திசு முடிஞ்சது, தசை திசு வந்து இந்த இதுக்கு பயன்படுது. இரத்த திசுவானது குடலில் பாய்ந்து குடலால் உறிஞ்சப்பட்ட ஊட்டச்சத்துக்களை உடலின் பல பாகங்களுக்கு கடத்த உதவுகிறது. நரம்பு திசு மூலம் மூளையுடன் இணைக்கப்பட்டு நமக்கு பசியோ அல்லது வயிறு ஃபில் ஆயிடுச்சுங்கிற உணர்வையோ கொடுக்கக்கூடியது வந்து நரம்பு திசு. அப்போ இது அவ்வளவும் சேர்ந்து தான் அந்த இரைப்பை இது அமைப்பு வேலை செய்கிறது. இதுதான் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு கூட்டு திசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது அனைத்து திசுக்களும் சேர்ந்து ஒரு வேலையை செய்வது. புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் உறுப்புக்கு ஒரு உதாரணமும் உறுப்பு மண்டலத்துக்கு ஒரு உதாரணமும் கொடுக்கப்பட்டிருக்குது. உறுப்புக்கு வந்து கண்ணும் உறுப்பு மண்டலத்திற்கு வந்து சுவாச மண்டலமும் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ கண் மனித உடலுடைய முக்கியமான புலனுறுப்பு. மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லக்கூடியதில் மையத்தில் இருக்கக்கூடிய இந்த கண் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான புலனுறுப்பு. இது தசை திசு, இணைப்பு திசு, நரம்பு திசுக்களால் ஆனது. இது பார்ப்பதற்கும் நிறங்களை பிரித்தறிவதற்கும், நல்ல கவனிங்க, மனித கண்ணால் பார்க்கப்படக்கூடிய நிறங்கள் எவ்வளவு அப்படின்னா 10 மில்லியன் முதல் 12 மில்லியன் வரை நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியும். அதில் ஆணுக்கு குறைவு தான், பெண்ணுக்கு தான் அதிகம். அந்த நிறங்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய திறன் வந்து பெண்களுக்கு அதிகம். இது பொது செய்தி. மனித உடலில் உயிர்க்கடிகாரத்தை பேணுவதற்கு இது பயன்படுகிறது. இந்த லைனை அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. மனித உடலில் உயிர்க்கடிகாரத்தை பேணுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கண்ணை மூடினா தான் தூக்கம் வரும். அந்த நிறங்கள் அல்லது ஒளி உள்ள கண்ணுக்குள்ளே போகலை அப்படின்னா தான் தூக்கம் வரும். அது அந்த கிளாண்ட் வந்து உற்பத்தி ஆகும். இது வந்து உயிர்க்கடிகாரத்தை பேணுவதற்கு மனித கண் பயன்படுகிறது. இது என்ன வேலையெல்லாம் செய்யுதுன்னா, ஒளியை ஒருங்கிணைத்தல், குவித்தல், பொருளின் பிம்பத்தை உருவாக்குதல், இது மாதிரி செயல்பட்டு கிட்டத்தட்ட ஒரு புகைப்பட கருவியை போல பயன்படுகிறது. அதனால் மனித கண்ணை எதற்கு ஒப்பிடலாம் அப்படின்னா புகைப்பட கருவிக்கு ஒப்பிடலாம். இப்போ கண்ணுடைய அமைப்பை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். நான் ரொம்ப டெக்னிக்கலாக உள்ள போகலை. அந்த பாகங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே வெள்ளையாக இருக்குதுல்ல, அதுக்கு பேர் ஸ்க்ளீரா. வெள்ளையாக இருக்கக்கூடிய வெளிப்படலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஸ்க்ளீரா அப்படின்னு பேர். அடுத்தது அதை மூடிட்டு இருக்கும் ஒரு ஜவ்வு, கன்ஜக்டிவா அப்படிங்கிறது அதோட வெளிப்படலம். இந்த படலம் வந்து வீங்கினா தான் நமக்கு கன்ஜெக்டிவிட்டிஸ் வருது. அதுதான் இது கண் வலி அப்படின்னு சொல்கிறோம். கருவிழி மேலே மூடிட்டு இருக்கிறதுக்கு பேர் கார்னியா அப்படின்னு பேர். விழி வெண்படலம். விழி வெண்
படலம். வெண்படலம்னா வெள்ளையாக இருக்குங்கிறது அர்த்தம் இல்லை, ஒரு கண்ணாடி போன்ற ஒரு படலம். இதுக்கு பேர் கார்னியா அப்படின்னு பேர். இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒளியை விலகல் அடைய செய்து கண்ணுக்குள்ளே பூத்துவது, இதுதான் அதோட வேலை. அடுத்தது கருவிழி, உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதி. இது வந்து வரக்கூடிய ஒளியை சுருங்கி விரியும் தன்மை காரணமாக கட்டுப்படுத்தும், ஒளியை வந்து கட்டுப்படுத்தி அனுப்பக்கூடியது. அந்த ஒளி எது வழியாக செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவிழியினுடைய மையத்தில் அமைந்த ஒரு சிறு துளை. இந்த துளைக்கு பேர் தான் நம்ம கண் பாவை அப்படின்னு சொல்கிறோம். கண் பாவைக்கு அடுத்ததாக இருப்பது இரு குவியம் கொண்ட லென்ஸு. இது புரதத்தினால் ஆனது. இது கேட்கலாம், கண்ணினுடைய லென்ஸு எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னா புரதத்தினால் ஆக்கப்பட்டது. அடுத்ததாக இருப்பது கொஞ்சம் தூரம் தள்ளி பின்னாடி வந்து விழித்திரை. அதாவது நமது பின் மண்டையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் தான் என்னது, விழித்திரை. அந்த விழித்திரையில் தான் ஒளிக்கதிர்கள் வந்து பிம்பமாக விழும். அந்த பிம்பத்தை வந்து மின் துண்டலாக மாற்றி பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பக்கூடிய பணியை செய்வது விழித்திரை. அடுத்தது பார்வை நரம்பு. இது பிம்பத்தை மூளைக்கு எடுத்து செல்கிறது. இது போக கண்ணுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணுடைய வடிவத்தை தக்க வைப்பதற்காக ஆக்வஸ் திரவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. முன்பக்கமாக அந்த லென்ஸுக்கு முன்னாடி இருப்பது வந்து முன் கண்ணறை திரவம், லென்ஸுக்கு பின்னாடி இருப்பது வந்து பின் கண்ணறை திரவம். முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் அக்வஸ் திரவம். நல்லா கவனிங்க, முன்னாடி இருப்பது அக்வஸ் திரவம், பின்னாடி இருப்பதுக்கு பேர் விட்ரியஸ் திரவம் அப்படின்னு பேர். இது கேட்கலாம், திரும்ப திரும்ப கேட்கலாம், அக்வஸ் திரவம், விட்ரியஸ் திரவம். இதில் இந்த பகுதியில் கொடுக்கப்படாத ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அந்த லென்ஸினுடைய திக்னஸ் அல்லது லென்த்தை வந்து எதன் மூலமாக இதை மாற்றி அமைத்துக் கொள்ளும்னா, சிலியரி தசைகள்னு அந்த லென்ஸை சுற்றி ஒரு சில தசைகள் இருக்கும். அந்த தசைகள் வழியாக இது என்ன செய்கிறது, தசை சுருங்குவதன் மூலமாகவும் விரிவதன் மூலமாகவும் அந்த லென்ஸினுடைய சைஸு திக்னஸை இது வந்து கண் வந்து மாற்றி அமைத்துக் கொள்கிறது. இது வந்து எக்ஸ்ட்ரா செய்தி. இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, சிலியரி தசைகள் அப்படிங்கிறது அதுக்கு ஆன்சர். இப்போது நம்ம கண்ணில் படக்கூடிய ஒளியானது எப்படி கண்ணுக்குள் பயணிக்கிறது அப்படிங்கிறத வரிசையாக சொல்லிக்கிட்டு வரேன், குறிப்பெடுத்துக்குங்க. ஸ்க்ளீரா, அக்வஸ் திரவம், கன்ஜெக்டிவா, கார்னியா, ஐரிஸ், கண் பாவை எனும் சிறு துளை, லென்ஸு, விட்ரியஸ் திரவம், விழித்திரை. இதுதான் அந்த ஒளியினுடைய பயணம். இப்போது உறுப்பு மண்டலம். உறுப்பு பற்றி பார்த்தோம், கண் என்ற ஒரு உறுப்பை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக உறுப்பு மண்டலம். செல்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து திசுக்கள், திசுக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பு மண்டலம், உறுப்பு மண்டலம் உருவாக்குபவை உயிரினம். இதுதான் ஆர்டர். செல், திசு, உறுப்பு மண்டலம், உயிரினம். இங்கு பாடப்பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது சுவாச மண்டலம். சுவாச மண்டலத்தில் உள்ள முதலாவது உறுப்பு மூக்கு, அதாவது நாசித்துளை. நாசித்துளையில் ஈரப்பதம் இருக்கும், ரோமங்கள் இருக்கும், நுண்ணிய ரோமங்கள் இருக்கும். இது எதற்காக அப்படின்னா, தூசுகளையும் நுண்ணுயிர்களையும் வடிகட்டி அனுப்புறது. அடுத்ததாக அந்த மூக்கில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் இருக்கும். அது வந்து காற்றை இதமாக, அதாவது கொஞ்சம் வெப்பமாக வைத்துக்கொள்வதில் அந்த இரத்த நாளங்கள் வந்து உதவுகிறது. இந்த நாசிக்குழியை அடுத்து மூச்சுக்காற்று வந்து தொண்டையில் நுழையும். பிறகு அது நமக்கு நெஞ்சுக்கு நேரம் இருக்கக்கூடிய ஒரு ஒய் வடிவ குழாய், அது ட்ரெக்கியா அப்படிங்கிற ஒரு மூச்சு குழாய்க்குள்ளே செல்லும். ட்ரெக்கியா என்பது மூச்சு குழாய். மூச்சு குழாயில் போய் ஒய் மாதிரி பிரிந்து அது எங்கே போகணும், நுரையீரலுக்கு போகும். அப்படி போகக்கூடிய இடத்துல அந்த குரல் வளை அப்படின்னு இருக்கும். அது வந்து தசை மடிப்புகளால் ஆன ஒரு குழாய். அந்த குழாயில் காற்று நுழையும் பொழுது அதிர்வடைந்து தான் நமக்கு ஒலியை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. நமது பேச்சு வந்து குரல் வளை அந்த அசைவுனால் வரக்கூடியது தான் அந்த பேச்சு. அந்த சவுண்டு வந்து நமக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் லாரிங்ஸ் அப்படிங்கிற குரல் வளை அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு பேர். அடுத்தது மூச்சு குழாய் அப்படிங்கிறது ஒய் வடிவத்தில் பிரியும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. மூச்சு கிளை குழாய் அப்படின்னு பேர் அதுக்கு. அது வந்து நுரையீரலுக்குள் நுழைகிறது. நுரையீரலுக்குள்ளே என்ன செயல்பாடு நடக்குது, வாயு பரிமாற்றம். கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை உள்ளே அனுப்புவது அப்படிங்கிற இந்த பரிமாற்றம் நடக்குது. வாயு பரிமாற்றம் நுரையீரலுக்குள் நடக்கிறது.
மார்பு அறை அப்படிங்கிறது கூம்பு வடிவத்தில் காணப்படக்கூடியது. பஞ்சு போன்ற மீளும் பைகளால் இருக்கக்கூடியது தான் அந்த நுரையீரல்கள். மார்பு அறையானது முதுகுப்புறத்தில் முதுகெலும்பு இருக்குது, வயிற்றுப்புறத்தில் மார்பு எலும்பு இருக்கும், பக்கவாட்டில் விலா எலும்புகள் இருக்கும், அடிப்புறத்தில் குவிந்த உதரவிதானம். இது கேட்கக்கூடிய கேள்வி. மார்பையும் வயிற்றையும் பிரிக்கக்கூடிய ஜவ்வுக்கு பேர் உதர விதானம். அதாவது நமது மூச்சினுடைய ரெகுலேஷனுக்கு காரணமே யாருன்னா இந்த உதர விதானம் தான். இங்கிலீஷில் அதுக்கு பேர் டயஃப்ராம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இடது நுரையீரல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் வலது நுரையீரலை விட. காரணம் இதயத்திற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் இடது நுரையீரல் சிறியதாக காணப்படும். ஓய்வு நிலையில் வளர்ந்த மனிதன் நிமிடத்திற்கு 15 முதல் 18 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகிறான் என்பது செய்தி. 15 முதல் 18 வரை. இதே இது உடற்பயிற்சி செய்கிறான் என்றால் 25 முறைகளுக்கும் மேலாக. இந்த 2 நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கங்க. 15 to 18, அடுத்தது 25. பஞ்சு போன்ற பையான நுரையீரலை மூடி காணப்படக்கூடிய சவ்வு, அந்த நுரையீரலை மூடி இருக்கக்கூடிய சவ்வு, அதுக்கு பேர் ஃப்ளூரா. நுரையீரலை மூடியிருக்கும் சவ்வின் பெயர் ஃப்ளூரா. மூச்சு செயலியல் எப்படி நடைபெறுது அப்படின்னா, உதரவிதானம் கீழே அழுந்தும் பொழுது மூச்சுக்காற்று உள்ளிழுக்கப்பட்டும், உதரவிதானம் மேலே எழும்பும்போது மூச்சுக்காற்று வெளித்தள்ளியும் இயங்குகிறது. இதை பொறுத்துக்களை கேட்பாங்க, அசர்ஷன் ரீசனில் கேட்பாங்க. தெளிவாக இருக்கணும். கீழே அமுங்கும்போது மூச்சு உள்ளிழுக்கப்படும், மேலே தள்ளும்போது தான் மூச்சு வெளித்தள்ளப்படும். அதே போல் உள்மூச்சின் போது மார்பறை கூடு சுருங்கும், மார்பறை கூடு சுருங்கும். வெளிமூச்சின் போது மார்பறை கூடு விரியும், வெளிமூச்சின் போது மார்பறை கூடு விரியும். இந்த வாயு பரிமாற்றம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், உட்சுவாசத்தின் போது எளிய பரவல் மூலம் ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோடு இணைந்து கொள்ளும். அப்போது ஹீமோகுளோபினாக அது மாறுகிறது. இப்போ ஆக்சிஜன் ரத்தத்துக்கு போயிடுச்சு. இப்போ இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு இரத்தமானது பல்வேறு திசுக்களுக்கு போய் கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு மீண்டும் நுரையீரலை அடைகிறது. அங்கு ஹீமோகுளோபினால் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்பட்டு வெளிச்சுவாசத்தின் மூலம் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. அடுத்ததாக தன்னிலை காத்தல், அதாவது அடாப்டேஷன். இந்த தன்னிலை காத்தல் அப்படிங்கிறது மனித உடலியலில் சுயமாக தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி கொண்டு சமநிலையை பராமரிப்பது தன்னிலை காத்தல் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக பாலூட்டிகளில் புற வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் உடல் உள் வெப்பநிலை நிலையாகத்தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதனால தான் வெப்பரத்த பிராணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒருங்கிணைவு அல்லது ஒருங்கிணைப்பு பணி அனைத்தும் நரம்பு மண்டலம் அல்லது நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள் மூலம் கட்டுப்படுத்தப்படும். சீரான உடல்நிலையை கட்டுப்படுத்த கல்லீரல், சிறுநீரகம், மூளை, அதாவது மூளையில் உள்ள ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற பகுதி, தானியங்கு நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலம், இது அவ்வளவும் தான் இந்த உடலினுடைய வெப்பநிலை, உடல்நிலை இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னா, குளிர் அதிகமாக இருக்கும் பொழுது உடல் நடுக்கத்தின் மூலம் உடல் வெப்பநிலை சரி செய்யப்படும். அதனால தான் உடல் நடுங்குற ஆக்ஷன் இருக்கிறதுக்கு காரணமே அந்த வெப்பநிலையை சரி செய்வதற்காகத்தான். அதே போல் இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சதுன்னா இன்சுலின் உற்பத்தி செய்யப்படும். இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைஞ்சிடுச்சுன்னா குளுக்ககான் உற்பத்தி செய்யப்படும். அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் போல தான். இப்போ இந்த குளுக்ககான் அப்படிங்கிறதும் இந்த இன்சுலினுங்கிறதும் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகள். இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாச்சுன்னா இன்சுலின், சர்க்கரை குறைஞ்சிடுச்சுன்னா குளுக்ககான். இரண்டும் ஹார்மோன்கள். இவை எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னால், ஒன்று இரத்தத்தின் மூலமாக பரவலாம், இல்லைனா விரவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக பரவலாம். அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு மூலக்கூறுகள் தானாகவே இடம்பெயர்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னா அதுக்கு பேர் பரவல் அப்படின்னு சொல்கிறோம். நீர்த்த கரைசலிலிருந்து செறிவு அதிகமாக உள்ள கரைசலுக்கு ஒரு அரை கடத்து சவ்வு அல்லது தேர்வு கடத்து சவ்வு வழியாக மூலக்கூறுகள் போச்சுன்னா அதுக்கு பேர் சவ்வூடு பரவுதல் அப்படின்னு பேர். இப்போ இது செல்லுக்குள் உள்ளேயும் வெளியேயும் மூலக்கூறுகள் இடம்பெறுவது இந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கரைசலுடைய செறிவை பொறுத்து என்ன செய்யும், சவ்வூடு பரவுதலா
அல்லது விரவலா அல்லது பரவலா அப்படிங்கிறத பொறுத்து அங்கே முடிவாகும். இதில் ஒத்த செறிவு கரைசல்னு ஒன்று இருக்குது. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, கரைசலுடைய செறிவு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒத்த செறிவு கரைசல்னு பேர். இங்கிலீஷில் ஐசோடோனிக்னு சொல்கிறோம். அங்கே எந்த விரவலும் பரவலும் இருக்காது, ரெண்டு சமமாக இருக்கிறதுனால. குறை செறிவு கரைசல் அப்படின்னு சொன்னால் செல்லுக்குள்ளே அடர்த்தி அதிகமாகவும் செல்லுக்கு வெளியே அடர்த்தி குறைவாகவும் இருந்தால் அது குறை செறிவு கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். இதன் மூலம் வெளியே இருந்து தண்ணி உள்ளே வரும். நல்லா கவனிக்கணும், வெளியே இருந்து தண்ணி உள்ளே வரும் இப்படி இருந்தால். அதே போல் செல்லுக்கு வெளியே செறிவு அதிகமாக இருந்துச்சுன்னா செல்லுக்குள்ளேருந்து தண்ணி வெளியே போயிடும். இதுக்கு பேர் மிகை செறிவு கரைசல் அல்லது ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். மிகை செறிவு கரைசல் அல்லது ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் சொல்கிறோம். அப்போது நீர் எதை நோக்கி தான் செல்லும்? அதிக அடர்த்தி உள்ள பொருளுக்கு நீர் செல்லும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் கூட நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஆஸ்மோ ரெகுலேஷன், அதாவது ஊடு பரவல் ஒழுங்குபாடு அப்படின்னு ஒரு சொல்லை 1902ஆம் ஆண்டு ஹோபர் அப்படிங்கிறவர் அறிமுகப்படுத்தினார். ஒரு உயிரியானது அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவை பொறுத்து தன்னை சரி செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஊடு பரவல் ஒழுங்குபாடு அப்படின்னு சொல்கிறோம். இது அதிகப்படியான நீரிழப்பு அல்லது நீர் ஈர்ப்பை கட்டுப்படுத்துதல், திரவ சமநிலையை பேணுதல் மற்றும் ஊடு பரவல் செறிவை, அதாவது மின் பகுளி செறிவை பராமரித்தல். மின் பகுளினா உள்ளே இருக்கக்கூடிய அசிடிக்கு அல்லது ஆல்கலி சொல்யூஷனை சரிப்படுத்துதல். இப்போ அந்த மாதிரி சரிப்படுத்துதலுக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்னா, விக்கல் ஒரு வகையான சரிப்படுத்துதல் நிகழ்வு தான். தும்மல் ஒரு வகையான சரிப்படுத்துதல் நிகழ்வு தான். இது போன்று அந்த உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய நிலையை அந்த செறிவுகள் அல்லது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவுகள் செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஊடு பரவல் ஒழுங்குபாடு அப்படின்னு சொல்கிறோம். இதை பொறுத்து உயிரிகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று ஊடுகலப்பு ஒருங்கமைவான்கள், இன்னொன்று ஊடுகலப்பு ஒருங்கு அமைப்பான்கள் அப்படின்னு பிடிக்கிறோம். ஒருங்கு அமைபவை ஒருங்கு அமைப்பவை அப்படின்னு ரெண்டு தான் பிரிச்சுக்கிறோம். இதில் ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரிகள். இவை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அடர்த்திக்கு தகுந்தவாறு சுற்றுச்சூழலுடைய அந்த அடர்த்திக்கு தகுந்தவாறு தனது அடர்த்தியை மாற்றிக்கொள்ளும். பெரும்பாலான முதுகு நாணற்ற உயிரினங்கள், கடல் வாழ் உயிரினங்கள் இந்த வகையில் வரும். இந்த உயிரினங்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தனது உடலினுடைய ஊடுகலப்பு அடர்த்தியை மாற்றிக்கொள்ளக்கூடிய உயிரினங்களாக இது அமையும். இன்னொன்று ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். இவை அந்த மாதிரி மாற்றிக்காது. புறச்சூழல் எப்படி இருந்தாலும் சரி, தங்களது உட்புற ஊடுகலப்பு அடர்த்தியை நிலையான அளவோடு அப்படியே பராமரிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் ஊடுகலப்பு ஒழுங்கமைவான்கள், ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு பேர். மோஸ்ட்லி மீன்கள்லாம் இது மாதிரியான ஒரு தகவமைப்பை பெற்றுள்ளதாக இருக்கிறது. அப்போ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அதாவது ஊடுகலப்பு ஒத்தமைவான்களுக்கு எடுத்துக்காட்டு கடல்வாழ் மீன். ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸுக்கு நன்னீர் வாழ் மீன். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் தான். அடுத்து ஒரு முக்கியமான பகுதி, செல்லுக்கு போன அந்த ஆக்சிஜன் என்ன ஆகுது? செல் சுவாசம் அப்படின்னு பேர். பொதுவாக நமக்கு சக்தி அளிக்கக்கூடிய செல் நுண்ணுறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது மைட்டோகாண்ட்ரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க, செல்லின் ஆற்றல் சாலைன்னு படிச்சிருப்போம், மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அது ஆற்றலை வெளியிடுகிறது. அதாவது ஏடிபி அப்படிங்கிற ஆற்றலை வெளியிடும். அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் அப்படிங்கிற ஆற்றலை வெளியிடும். இதுதான் ஆற்றல் நாணயங்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏடிபிக்கு இன்னொரு பேர் ஆற்றல் நாணயங்கள். காற்று சுவாசத்தில் உணவுப் பொருள், அதாவது குளுக்கோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் ஆற்றலாகவும் வெளிப்படும். இந்த கார்பன் டை ஆக்சைடு மூச்சுக்காற்றில் வெளியே போயிடும், நீர் வேர்வையாக வெளியே போகுது, யூரினாக வெளியே போகுது, ஆற்றல் நமக்கு கிடைக்குது. அந்த ஆற்றல் தான் ஏடிபி. காற்றில்லா சுவாசத்தை செய்வது யார் அப்படின்னு சொன்னால், பாக்டீரியா, ஈஸ்ட் போன்ற எளிய உயிரினங்கள் செய்யக்கூடியது தான் இந்த காற்றில்லா சுவாசம். அதுக்கு தான் இன்னொரு பேர் நொதித்தல் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடி படிச்சிருக்கிறோம். நொதித்தல் அப்படிங்கிற நிகழ்வு காற்றில்லா சுவாசம். இந்த நிகழ்ச்சியின் போது என்ன வெளிப்படுது அப்படின்னு சொன்னால், எத்தனால் அல்லது லாக்டிக் அமிலம் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. அங்கே நீர் வெளியே வராது. எத்தனால், லாக்டிக் அமிலம், கார்பன் டை ஆக்சைடு இவை வெளிவருது. இந்நிகழ்ச்சியில் குளுக்கோஸ் என்ன செய்கிறதில்ல, முழுமையாக சிதைவடைவதில்லை. இந்த உணவு எடுத்துக்கொள்ளுதல், சுவாசித்தல், இந்த ரெண்டு நிகழ்ச்சி, அதாவது ஜீரண மண்டலம், இந்த ரெண்டு நிகழ்வுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். உணவை எடுத்துக்கொள்ளுதல் வளர் மாற்றம், அதை சுவாசித்து ஜீரணித்தல் சிதை மாற்றம். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அனபாலிசம், கெட்டபாலிசம் ரெண்டும் சேர்ந்து மெட்டபாலிசம்.
அனபாலிசம் ப்ளஸ் கேட்டபாலிசம் ஈக்குவல் டு மெட்டபாலிசம். இதில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு வந்து சிதைந்ததுன்னா 36 ஏடிபிக்கள் கிடைக்கும். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு காற்று சுவாசத்தின் போது சிதைந்து 36 ஏடிபிகளை உருவாக்கும். இது ஞாபகம் வச்சுங்க, 36ங்கிற நம்பர் இம்பார்ட்டண்ட். வளர் மாற்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைகோஜன் அப்புறம் சர்க்கரைகள் எல்லாம் சேர்ந்து குளுக்கோஸாக சேமிக்கப்படும். அப்புறம் நொதிகள், ஹார்மோன்கள், புரதங்கள் இதெல்லாம் சேர்ந்து அமினோ அமிலங்களாக சேமிக்கப்படும். அப்புறம் கொழுப்பு மற்றும் ஸ்டீராய்டுகள்லாம் சேர்ந்து கொழுப்பு அமிலங்களாக சேமிக்கப்படும். இதுதான் சேமிக்கப்படுவதற்கு பேர் வளர் மாற்றம். எப்படி சேமிக்கப்பட்டிருக்குது? 3 உணவுப் பொருள் தான். ஒன்று வந்து கார்போஹைட்ரேட், இன்னொன்று புரதம், இன்னொன்று கொழுப்பு. இந்த 3ஆகத்தான் இருக்கும்.